ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பசுபதி கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காரு நம்ம ரமேஷ்குமார் சார். ஸோ எல்லாருக்குமே தெரியும், அதுவும் ப்ரீவியஸ் எபிசோட் ஃப்ரைடே எபிசோட் செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ஒழுங்காக பண்ணலாம், அந்த சீன் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அந்த சீன் வந்து அவ்வளோ இதாக போனதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவரும் ஒருத்தர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நான் பிடிஎஸ்ஸே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கோமாவும் இருந்துச்சு அவங்க ஃபேஸை பார்க்கும்போது. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு, என்ன பிரச்சனை தான் நமக்கு தெரியல. பட் அந்த அப்டேட் நம்ம நேற்றுக்குமே ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க நிறைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். #unfollow அப்படிங்கிற மாதிரியும் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. வருத்தமாகவும் சோகமாகவும் போட்டிருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து செகண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. #unfollow for your information I am not posting any BTS or VICA pics for getting followers. அதாவது போஸ்ட்லாம் போகிறேன்னா நான் வந்து ஃபாலோவர்ஸ்க்காக போடல, விகா பிக்ஸ்லாம் பிடிஎஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் போட் ஐ ஹாவ் மெமரிஸ்க்காக தான் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் கைஸ் who don't like this pics unfollow immediately. உங்களுக்கு இந்த பிக்ஸ்லாம் எதுவுமே பிடிக்கலன்னா இதை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க, இல்லைனா ஐ வில் delete this account. I hate this type of happening. Acting is not my நடிப்புங்கிறது என்னோட ப்ரொஃபஷன் கிடையாது. டு மேக் யூ ஃபாலோ மீ டு earn. அதாவது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீஸ் அன்ஃபாலோ மீ who don't like. அதாவது நீங்கள் ஃபாலோ என்ன பிடிக்கலன்னா தயவுசெய்து அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தமாக தான் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே நினச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கும் ஃபேன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது, இது என்னோட பர்சனலோட விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பாவமாலாம் ஒரு போஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சம்டைம்ஸ் யூ வுட் லைக் டு க்ரை பட் வேர்ல்ட்ஸ் வாண்ட்ஸ் டு லாஃப். ஜஸ்ட் லாஃப் அவுட் சைட், க்ரை இன்சைட் பிகாஸ் தே டோன்ட் கேர் அபவுட் யுவர் எமோஷன். அதாவது எனக்கு அழுகணும் போல் இருக்குது, பட் இந்த உலகம் நீங்கள் வந்து சிரிக்கணும்னு நினைக்கும், வெளியில் சிரிச்சுட்டு உள்ளே அழுதுக்கணும். ஏன்னா உங்களோட எமோஷன்ஸை அவங்க வந்து டோன்ட் கேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு மாதிரி மூஞ்சி சோகமான ஒரு இதுலேயுமே வச்சுருந்தாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுமே. என்னாச்சு சொல்லி நானுமே வந்து அவங்களுக்கு கமெண்ட்லாம் கூட பண்ணியிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து அந்த போஸ்ட்லேயே வந்து இன்னொரு இதுவுமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஹேவ் ஃபன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதலாகவுமே கமெண்ட்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் எதுவும் பெருசாக எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஸோ உண்மையான ஃபேன்ஸ் யாரும் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு அப்டேட் தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, my dears, this post is not anyway connected with something happening in Insta. It's my personal. ஸோ நான் போட்ட போஸ்ட் எதுவுமே இன்ஸ்டாக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. அதாவது இன்ஸ்டாவில் சம்திங் அதாவது ஹேப்பனிங், இன்ஸ்டாவில் எதுவும் நடந்ததுனால நான் இதில் போடலை, இதனால் என்னோட பர்சனல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபீலிங் இன் மை லைஃப் எனிவே தேங்க்ஸ் டு ஆல் பிலவ்ட். அதாவது எனவே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ டோன்ட் மென்ஷன் யூ அஸ் ஃபேன்ஸ் பிகாஸ் த லவ் யூ ஆல் ஷோட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்ஸ். நான் உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் யாரையுமே நான் மென்ஷன் பண்ணல. இது நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற அன்பு வந்து ரொம்பவே என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அன்பு உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எதுவுமே எனக்கு ஹர்ட் பண்ணாத. ஐ வாண்ட் அலோ எனிதிங் டு ஹர்ட் மீ. என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் எதையுமே அலோவ் பண்ணவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லாஸ்ட்டாக இந்த ஒரு கமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹாப்பியாக. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அது வந்து அவங்க பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதுலேருந்து கடந்து வந்து ரொம்பவே ஹாப்பி. ஸோ நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள், நெகட்டிவாக அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களும் பாசிட்டிவாக இருக்க வைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இருந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.